அழுக்கை சுத்தப்படுத்த வேண்டும் என்று கனவு காண்கிறான். 12 வயது பாலியல் தொழிலாளியான ஐரிஸை அவளது தரகரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று வெறி கொள்கிறான். ஒரு இரத்தகளரி மோதலில் தரகரையும் மற்றவர்களையும் கொன்றுவிடுகிறான். விசித்திரமாக, ஊடகங்கள் டிராவிஸை ஐரிஸை காப்பாற்றிய ஒரு ஹீரோவாக சித்தரிக்கின்றன. இறுதி காட்சி தெளிவற்றது. அவன் மாறிவிட்டானா அல்லது இன்னும் விளிம்பில் இருக்கிறானா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. டிராவிஸ் போருக்கு பிந்தைய தனிமை, துண்டிப்பு மற்றும் மனநோயின் ஒரு குறியீடு. நகரம் அவனது சீரழிந்த மனதின் பிரதிபலிப்பாக மாறுகிறது. அவன் ஒரு தெளிவான வில்லனோ அல்லது ஹீரோவோ அல்ல. அவன் ஒரு வன்முறை நிறைந்த, மாயையில் வாழும் மனிதன். அவன் கொடூரமான செயல்களைச் செய்கிறான், ஆனால் தான் நல்லது செய்வதாக நம்புகிறான். 1970களின் நியூயார்க் நகரத்தின் அழுக்கு நிறைந்த தெருக்கள் டிராவிஸின் மனச்சிதைவை பிரதிபலிக்கின்றன. அவை அழுக்காகவும், குழப்பமாகவும், விரோதமாகவும் இருக்கின்றன.